நம்முடைய குருநாதர் சத்குரு சிரபுச்சு அருளிய பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தில் நம்ம வாழ்க்கையில் நலமாக வளமாக வாழ முடியும். நம்ம உடலையே நல்லா வச்சுக்கலாம், மனசையும் நல்லா வச்சுக்கலாம். நாம் இறைவனை உணரலாம், இறைவனுடைய அருகில் இருக்கலாம். இறைவனாகவே நான் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு உடலை வைத்து, மனித உடலை வைத்து நானே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது அவருடைய தாற்பயம். ஏனென்றால் நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு, உணவு உண்கின்ற இல்லையா, அன்னமய கோஷத்துக்கு உணவு தேவை. அந்த உணவு சாப்பிடும் பொழுது அதில் உப்பு, புளிப்பு, உரைப்பு எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம உணவு எடுத்து இந்த உடலை நாம் அந்த உணவினால் இந்த உடலை வளர்த்து கொண்டு வரும் பொழுது மனசில் நமக்கு எல்லா வகையான எண்ணங்களும் வரத்தான் செய்யும். அதில் எந்த ஒரு வித்தியாசம் இதுவும் கிடையாது. அப்போ நம்ம எந்த உடலை நம்ம எடுக்கணும், எந்த உணவை எடுக்கணும்னா இப்பொழுதிருந்தே பயிற்சி செய்து 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 சின்ன சின்ன நாடி சுத்தி பிராணாயாமம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கடைசி காலத்தில் அந்த பிரம்மச்சரியம், இல்வாழ்வால், வானப்பிரசவம், சன்னியாசம் சொல்ல முடியாது, கடைசி குடும்பத்துக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்து கொண்டே நாம் இந்த தியானத்தையும் இந்த பக்தி யோகத்தையும் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் இந்த நாடி சுத்தியும் பிராணாயாமமும் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணவில், அதான் இன்டேக், உண்மையான உணவு, பிராணனுக்கு உரிய உணவு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே நம்ம அந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வரணும். கடைசி காலகட்டத்தில் நம்ம தவத்தில் அமர்ந்து உட்காரும் பொழுது இந்த பிராணன் தான் உணவாக மாறிவிடும். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி பிராணனில் இருக்குது, மூச்சில் இருக்குது. காற்றுக்குள் மறைந்திருக்கக்கூடிய சக்தி மூச்சு, பிராணன். அந்த பிராணனே நம்ம கண்களை மூடி தவம் செய்யும் பொழுது எல்லா செல்களுக்கும் அந்த பிராண ஓட்டம் இருக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த இன்டேக் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, கடைசி காலத்தில் சொல்கிறோம், அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பொறுப்புகள்லாம் இருக்காது. இப்போ நமக்கு இது முடிச்சுட்டு போனோன்னா வேறு வேலைகள்லாம் இருக்குது. நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், மற்ற பொருட்கள்லாம் பார்க்கணும், அதற்கு நமக்கு உடல் இடம் கொடுக்கணும். ஆனால் இப்பொழுதிருந்தே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி அடிச்சுட்டே வரும். அப்படி வரும்பொழுது அந்த கடைசி காலகட்டத்தில் நாம் தவத்தில் உட்காரும் பொழுது பிராணன் தான் நமக்கு உணவாக இருக்கும். அது சொல்கிறது சன்னியாச வாழ்க்கை. மிக சிலருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு பிறவியிலே சன்னியாசம் கிடைக்கும். இப்போ மகாபெரியவர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவர் பல பிறவிகள் கண்டு அந்த பிறவியிலே சன்னியாசியாக உருவானவர். ரமண மகரிஷி எடுத்துட்டிங்கன்னா பிறவியிலே சன்னியாசியாக உருவானவர். அவங்களுடைய வழக்கங்கள், அவங்க எடுக்கக்கூடிய உணவை சின்ன கவலமாக ஒரு 4 கவலம் 5 கவலம் தான் உணவே எடுப்பாங்க. அவங்க எப்படி 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. மீதி நேரம் ஃபுல்லாக அவர்கள் அந்த பிராணனை உட்கொண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பிராண காற்றை உட்கொண்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தேவைகளோ, விருப்பமோ, ஆசையோ, பேராசையோ எதுவுமே கிடையாது. அறிகின்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஞான நிலை கிடைக்கணும், அவங்களுடைய கர்ம வினைகள் நீங்கணும், இதை தவிர அவங்க பெருசாக எண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடலில் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் அந்த சரியான மார்க்கத்தை, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்கிற மாதிரி, சரியைன்னா நமக்கு உகந்த சரியான மார்க்கம் என்ன, நமக்கு பக்தி யோகமா, ஞான யோகமா, தியான யோகமா, கர்ம யோகமா, எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த நெறிப்படி நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரியைன்னா அதற்குரிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கிரியைன்னா அதுக்குரிய செயல்களை செய்யணும். முதல்ல அந்த எந்த யோகம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அதில் நம்ம கிரியைகள் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே வரோம். அது செய்து கொண்டே செல்லும் பொழுது சரியை, கிரியை, யோகம். யோகம்ங்கிறது இணைதல். நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார், நமக்குள்ளே தான் அந்த சிவப்பிழம்பு, சிவஒளி நமக்குள்ளே இருக்கின்றது. அதோடு உடலும் மனமும் இணைந்து இதுவரைக்கும் வெளியே தேடிக்கிட்டே இருந்தால் இப்போ உள்ளே பார்க்குறேன். நமக்குள்ளே தான் அந்த இறைத்தன்மையை பார்க்கின்றோம். அந்த இணைதல் வந்துருச்சுன்னா ஞானம் வந்துடும். ஞானம்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஞானம். அந்த ஞானத்தினுடைய கலைமைகள் தான் ஞானத்தினுடைய தெய்வம். அப்போ சரஸ்வதி அப்படின்னா என்ன? ஞானத்தை அளிப்பவள், உயர்ந்த ஞானத்தை நமக்கு அளிப்பவள். நம்ம ஒவ்வொரு நொடியுமே ஒரு 15 ஒரு செகண்டில் நமக்கு 20 எண்ணம் வந்துடும் இல்லையா? இப்போ உட்கார்ந்துருக்கும் போதே உங்கள் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இயற்கை, மனிதனால் அதை மாற்ற முடியாது. அப்படி ஓடுகின்ற எண்ணங்களில் எந்த எண்ணத்தை செயல்படுத்தணும், எதை செயல்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அந்த ஞானத்தை அளிப்பவள் தான் சரஸ்வதி. அப்போ இந்த சரஸ்வதியை நம்மளுடைய வணங்கும் பொழுது என்ன நம்ம வேண்டுறோம்? எது நல்லது, எது கெட்டது, அந்த ஞானம் எனக்கு அளிக்க வேண்டும். எனது எண்ணத்திலிருந்து, நான் எண்ணுகின்ற எண்ணத்திலிருந்து எனது சொல், எனது செயல் எல்லாமே பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் அமையணும், நமக்கும் தீங்கு விளைவிக்காமல் அமையணும். நாம் என்ன சொல்கின்றோமோ அதுதான் இந்த உடலில் அதிர்வலைகளாக அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது, இதையே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உடல் அணுக்கள் எல்லாம் அதையே தான் அக்செப்ட் பண்ணும். இந்த உடலுக்குள்ளே எல்லாமே, எல்லா அணுக்களும் முதல்ல நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திலேருந்து எரிச்சல் சார், ராத்திரி படுக்க வரைக்கும் ஒரே தொந்தரவு சார், எனக்கு அவனால் தொந்தரவு, இவனால் தொந்தரவு, பசங்களால் தொந்தரவு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அதிர்வலைகள் தான் உள்ளுக்குள்ளே போய் நமக்கு முதல்ல கெடுதலை உண்டு வரும். நமக்கு ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது,
லங்ஸ் ஒழுங்காக இயங்காது, சிறுகுடல் பெருங்குடல் ஒழுங்காக இயங்காது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் எடுத்த எண்ணம், எனது சொல், எனது செயல். அப்போ எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் எனக்கும் தீங்கு விளைவிக்கு, மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கு. அப்படி விளைவிக்கக்கூடாது. அதுதான் ஞான வாழ்க்கை, அதுதான் யோக வாழ்க்கை. அதற்கு தான் நாம் இந்த ஆசனங்கள் செய்கின்றோம், முத்திரைகள் செய்கின்றோம், மூச்சு பயிற்சி செய்கின்றோம், உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இத்தனையும் எதற்குனா எனது கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு. அதுக்கு தான் பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன், நம்ம குருநாதர் அடிக்கடி இந்த உபதேசத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல், அதில் தான் அந்த யோகம். இந்த பிரம்மா என்ன சொல்கிறாரு? நான் எல்லாரையும் படைக்கிறேன், எல்லாரையும் படைத்து உடம்புக்குள்ள பிரம்மம் இங்கே தான்ப்பா இருக்குது, இதை உணர்வதற்கு தான் இந்த ஜென்மம்னு வெளியே நம்மளை எல்லாத்தையும் குழந்தை எல்லாத்தையும் அனுப்பும்போது பிரம்மா அதை தான் செய்கிறார். ஒரு குழந்தை வெளியே வரும்பொழுது அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், பிரம்மம் உனக்குள்ளே தான் இருக்குது, இந்த பிரம்மத்தை உணர்வதற்கு தான் இந்த பிறவி, நீ இந்த பிறவியிலேயே உனக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணர்ந்து பிறவா பெருநிலையில் அடையணும் அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆனால் யாரும் அதை செய்கிறதில்லை. நம்முடைய கர்ம வினைகள் அதை தாண்டி மற்றதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம். அப்போ இப்படியே இருக்கிறாங்களே, இதற்கு என்ன தீர்வு? ஒன்று, இதற்கு தீர்வு சொல்லி, இல்லைன்னா இந்த போஸ்ட்டை மாற்று அப்படின்னு பிரம்மா போய் சிவன்கிட்ட கேட்குறாரு. சிவன் என்ன சொல்கிறார்? யாராருக்கு என்ன போஸ்ட் கொடுத்தோமோ அதை செய்து ஆகணும். அப்போ இவர் செய்ய மாட்டேன்னு சொல்லப்படுது. அப்போ இதற்கு என்ன அடுத்த ஒரு சோர்ஸ் என்னென்னா, இதுக்கு என்ன தான் வழி? பிரம்மத்தை ஒவ்வொரு மனிதரும் தனது வாழ்க்கையில் உணர்வதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிவனே, இது எல்லாமே சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் இருக்குது, அது தமிழாக்கத்தை தான் நம்ம குருநாதர் சொல்கிறாங்க. அப்போ சிவனே என்ன சொல்கிறாரு? இது பல வழிகளினால் அடையத்தக்கது அன்று. முக்தி என்பது பல வழிகளினால் அடையத்தக்கது அன்று. எல்லா சித்தர்களும் ஞானிகளும் சிவனடியார்களும் எதை தேர்ந்து அந்த யோக மார்க்கத்தில் இருந்து தன்னை உணர்ந்தார்களோ அந்த வழியினால் மட்டுமே அடைய முடியும். அதுதான் நம்ம படிக்கக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகம். அப்போ இதை அடைவதற்கு அவர் அடுத்தவர் என்ன சொல்கிறாரு? பக்தி யோகம். இப்போ நம்ம அப்படின்னா தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, இதெல்லாம் படிக்க 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 ஒரு ஜென்மத்தில் படிக்க 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 அடுத்த ஜென்மத்தில் அஷ்டாங்க யோகத்துக்கு வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக யோகாசனம், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர ஆரம்பிச்சுவாங்க. அப்போ அந்த அடியார்கள் கூறிய வழியில் நம்ம சென்றுக்கிட்டே போகும்பொழுது அந்த யோகம் நமக்கு இணைய வைத்து ஞானத்தையும் கொடுக்கும். பிறவா பெருநிலை அடையணும் அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலம் ஏம நியமம் இல்லாமல் முடியாது. அப்போ இந்த ஏமம் நியமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். இந்த உடல் மனம் சார்ந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இந்த உடலை ஆசனம் செய்து திடப்படுத்தி, மூச்சு பயிற்சி செய்து அந்த பிராணனையும் திடப்படுத்தி, பிரத்யாகாரம் மனதை புறப்பொருள்களிலிருந்து உள்முகமாக திருப்பி, தாரணை மனதை ஒரே பொருளில் குவியை செய்து, தியானம் கண்களை மூடி ஆடாமல் அசையாமல் உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துவை உணர்ந்து சமாதி அதுவாகவே மாறிவிடுவாய். அப்போ மனம் இருக்காது. சமாதி வரும்போது மனம் இருக்காது. யாரும் நான் சமாதி போய்ட்டு வந்தேன் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு அவர் மனசோடு இருக்காருன்னு அர்த்தம். மனம் கரைஞ்சால் தான் சமாதி இல்லையா? ஆனால் அது முடித்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். தூங்கி முடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல. நல்லா தூங்கி முடிச்சோன்னு நல்லா தூங்குனேன்னு சொல்கிறோம். யார் தூங்குனா? நான் தூங்குனேன்னு சொல்கிற பாருங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தூங்கலை, அது விழிப்போடு இருக்குது. அது ஒரு உணர்வை கொடுத்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிரெயினுக்கு எண்ணங்களுக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துரும். நல்லவேளை அந்த ஒரு இதை வச்சார். இன்கேஸ் தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் நம்ம பிறரை குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால தான் பகவான் அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாக தூங்கணும் அப்படின்ட்டு, தூக்கம் வருது அவர்களே கண்ணப்படி பேசாமல் இருங்க அப்படின்னு. ஸோ அந்த தூக்கத்துக்காக எவ்வளோ பேர் இயங்குறாங்க. அந்த தூக்கம் இருந்தால் தான் மறுநாள் அந்த உடல் உழைப்பு நன்றாக இருக்கும். தூக்கத்துக்கும் சமாதிக்கு என்ன வித்தியாசம்? தூக்கத்தில் உணர்வு இருக்காது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சமாதியில் கண்களை மூடி உயர் நிலையில் இருக்கும் பொழுது உடல் ஆடாது அசையாது தனக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வோடு அந்த ஜீவாத்மா பரமாத்மா இணைந்து ஆனந்தமாக இருக்கும். அது ஒரு உணர்வு நிலை. உணர்வு தான் நமக்கு வாழ்க்கை. அதான் உயிர் வழிக்கு உணர்வே பிரதானம். எப்பொழுதும் உணர்வோடு இருக்கணும். யோகா பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரி போயிடுவோம், அங்கே போய் உட்கார வேண்டியது தான். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா யோகா பண்ணிப்போம் இல்லையா? எனக்கு முத்திரை பண்ண நேரம் இல்லை, மூச்சு பயிற்சி எடுக்க நேரம் இல்லை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நிறைய வெளியே எல்லாரும் இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, வாங்க வாங்கன்ட்டு. அங்கே நம்ம போகவே கூடாது. அப்படி போகாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு குருநாதர் அளித்த, பதஞ்சலி மகரிஷி அளித்த அந்த யோக கலைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேணால் வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே லிமிட்டேஷனோடய நம்ம போயிட்டு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ அதனால் அது நம்ம குரு அளித்த அந்த அற்புதமான அந்த கலைகளை நாம் தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணி நமது உடலை நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். நம்மளால் முடிந்த அளவு பிறருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வரணும். மற்றது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும், நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. இதை இந்த மாதிரி சித்தர் படத்தில் அமர்ந்து இந்த வைப்ரேஷனை நம்ம உள்வாங்கும் பொழுது நமக்கு இன்னும் நிறைய உத்வேகம் கிடைக்கும்.
அதுக்கு தான் குருநாதர் ஒவ்வொரு வாரம் ஞாயிறு வழிபாடுன்னு குருநாதர் எல்லாத்தையும் உணர்ந்துட்டார். அவர் சமாதி நிலையில் இருந்து இறங்கி வந்தார். நான் மட்டும் சமாதி நிலைக்கு போயிட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்களாம் இல்லையே. அதான் அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல். எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா வந்து உட்காந்துருவார். அவருக்கு எல்லாமே தெரியும். அஷ்டாங்க யோகத்தினுடைய 8வது படி சமாதி நிலையில் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான மகான். ஆனால் நமக்காக இறங்கி வந்து ஒரு இல்லறத்தில் இருந்து நீ எப்படி அந்த நிலைக்கு போகணும், இல்லறத்தில் எவ்வளோ இன்னல்கள் இருக்கும், இதெல்லாம் தாண்டி கர்மவினைக்கு ஏற்ப வரக்கூடியதுன்னு அதெல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக தவத்தில் இருக்கணும். அதிகாலை நேரத்தை விட்டுறக்கூடாது. அதிகாலை நேரத்தில் தியானம் செய்யணும். நமக்காக இறங்கி வந்து யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி இது எல்லாத்தையும் பயிற்றுவித்து பல வகையில் இன்றைக்கும் நமக்கு அனுக்கிரகம் புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படித்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் அவர்களெல்லாம் இறங்கி வந்து நமக்கு அனுக்கிரகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக. அதனால் அவர்களிடம் நம்ம அழகாக பேசலாம், மனம் விட்டு பேசலாம், சந்தோஷமாக பேசலாம், அவங்களை திட்டலாம், எதுனாலும் செய்ய மாட்டாங்க, கவலையை விடாங்க. சரியா? நீங்கள் உரிமையாக கேட்கலாம் குருவிட்ட. அதுதான் உயர்ந்த அந்த ஒரு அற்புதமான பக்தி யோகம் அப்படிங்கிறது. அமர்ந்து முன்னாடி உட்கார்ந்து நமக்கு என்ன வேணுமோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ தாராளமாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அமைதியாக கண்ணமடி தூங்குங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அதான் உபாசனைன்னு சொல்கிறோம். அந்த உபாசனை, குரு உபாசனைங்கிறது உயர்ந்த உபாசனை. அவரோடு உட்கார்ந்து பேசி அவருடைய அனுகிரகத்தை பெறுவது. அப்போ நம்ம மற்றவர்கள்ட்ட போய் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குருவிடம் உட்கார்ந்து நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஸோ அது நீங்கள் எந்த அளவு பக்தி பூர்வமாக உண்மையான அந்த அர்ப்பணிப்போடு நம்ம கேட்குறோமோ, அந்த நம்பிக்கையோடு கேட்குறோமோ, அதற்கு பலன் உண்டு. அவரோட கேட்டு ஒன்று வாங்கிட்டோம், திருப்பி இன்னொரு இடத்துல அப்படி போகும்போது இன்னொன்று செய்வோம் அப்படி பண்ணிகிட்டே போயிருந்தோம்னா அவர் சிரிச்சிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு தான் கேட்பேன், யார் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க இல்லையா? இதற்கு வந்து பொறுமை தான் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். நம்முடைய நிலை என்ன, நமக்கு பின்னால் என்னென்ன கர்ம வினைகள் இருக்குது எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அதெல்லாம் அகற்றி நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அந்த ட்ராவல் நம்ம வந்து பொறுமையாக போயிட்டே இருக்கணும். சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறத அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கணும், சாந்தமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி பரவாயில்ல, இது கர்மத்தினால் வரக்கூடிய வினை, ரைட்டு, போயிட்டே இருக்கணும். அந்த பக்குவத்தோடு நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கிடணும். அப்படின்னா மனசு சாந்தமாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும். ஸோ அந்த அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது. அதை தருவதற்கு ஏற்கனவே அமைதியை உணர்ந்த பெரிய மகான்களுடைய அனுக்கிரகம் வேணும். ஆகையினால அந்த இடத்துல வந்து நம்ம உங்களுடைய பிளெஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றோம். ஸோ அந்த அளவில் நம்ம அப்படியே குருவுடைய அருளை பெற்று இந்த உடலை நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். கடைசி காலத்தில் தன்னை உணர்ந்து ஒரு உயர்ந்த சமாதி நிலைக்கு நம்ம செல்லணும். அந்த பேராசை இல்லாத நிலைக்கு நம்ம செல்லணும். அது குருவினுடைய கையில் இருக்குது. நம்முடைய விடாமுயற்சி, அதான் சாதனைன்னு சொல்கிறோம். அந்த சாதனை நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டே வரோம். அது செய்ய மனம் பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. மனம் வந்து அவ்வளோ தூரம், அதான் வன்மனம் அப்படிங்கிறார் திருமலை. வன்மனம்னா வன்மையான மனம். பிறந்ததுலேருந்து கடைசி நம்ம லாஸ்ட் பிரீத்திங் வெளியே போகிற வரைக்கும் இந்த மனம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான். ஸோ அந்த வன்மனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது வன்மனத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் சக்தி நமக்குள்ளேயே இருக்குது. அதான் ஆத்மசக்தி, சிவ ஒளி, பேரொளி. அந்த ஆத்மசக்தியை நம்ம வந்து உணரணும்னா அதுக்கு ஒரு குரு அவசியம். அந்த குரு தான் நம்ம சிரோபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி. அந்த சிரோபிக்ஷையை வணங்கும் பொழுது, நம்பிக்கையோடு வணங்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பார். பொறுமையாக அந்த குருவை வணங்கி குருவினுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறணும்.